Nobody has come forward. I'll tell you something, a personal incident of mine. Just give me a moment, please. Allahu Akbar. क्या हुआ? See when he is crying. Oh God. Allahu Akbar. Allah says, even that is my creation. I am Khalik for them also. I'm Khalik for you also. Who are you to look down upon my creation? These things were like, okay, Allah will forgive me, no? Let this world talk bad about me. Let this world say, she's doing drama. இதுவும் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க, இதுக்காக I'm not answerable to you. You are not going to come into my grave with me. I'm going alone over there. Yeah. And there I need my Allah on my side. And how will that happen? That can never happen if I keep worrying about this world. பணம் இங்கிருந்து வரும், other thought வந்தாலும். There's a saying in Urdu, risk के चक्कर में राज़िक को भूल गए. Risk is your sustenance and Razik is who? It's one of the names of Allah, yes. The provider of sustenance. One knows it's haram. இல்லையா? இப்போ I am there. I know it's haram. But Allah தானே இதை எனக்கு செய்ய வச்சார். இல்லையா? இல்லைன்னா எனக்கு வேற வழி, நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில், எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? சரி. அப்போ எனக்கு சான்ஸ் வந்தது சினிமாவில் நடிச்ச, என் குடும்பத்தை காப்பாத்தினேன். ஆனால் இது ஹராம்னு எனக்கு இப்ப தெரியுது. இது எனக்கு அப்பவும் தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. இப்போ இதுக்கு நான் எப்படி தான் அல்லாஹ் கிட்ட சாரி கேட்கணும்? அவர் கண்டிப்பா மன்னிக்கிறவர்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படி கேட்குறது? ஸோ அவரே தானே கிரியேட் பண்ணாரு. இந்த ஜென்மத்தை கொடுத்ததே அவர் தான். ஆனா ஃப்ரீ வில்லும் அவர் தான் கொடுத்தாங்க. அதுதான். அப்போ இது செஞ்சிருக்க கூடாது அப்படின்றது எனக்கு உணர்த்தி அதை நான் மாத்தி இருக்கணும். ஸோ அது வந்து it was in my hands. Yes. Which I didn't Which do. is still in your hands. Okay. It's never too late. நம்ம எப்போ செத்து போகிறோம், இப்போ நம்ம கடவுளுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம் நமக்கு தெரியாது. எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் எழுதுவாங்க தட் மார்க்கெட் போயிடுச்சு, அதுக்காக தான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் மார்க்கெட் போயிடுச்சு. தெர் ஆர் விமன் என்னோட வயசானவங்க who are still being glamorous, working out, wearing good clothes, still work பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் ஐ வாண்டட், இஃப் அல்லா எனக்கு கைட் பண்ணலன்னா நானும் அதை பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா? ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் ஹேப்பன் அல்லாவோட இஷ்டத்து இல்லாமல். பட் அட் த சேம் டைம் யூ ஹாவ் அ ஃப்ரீ வில். அல்லா நோஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறதுன்னா அல்லாஹ்க்கு தெரியும். ஏன் தெரியும்? ஹி ஹாஸ் மேட் யூ. அவருக்கு தெரியும் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, யூ வில் சே நான் இப்போ இப்படி சொன்னால் அப்படி கோவமாக போகிற பாரு. யூ கேன் சே தட் அபவுட் யோர் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பற்றி நீங்கள் அதை சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் நல்லா பழகிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு.